நம்ம இன்றைக்கி கிளிக் பேங்க்லேருந்து ஒரு ப்ராடக்டை ப்ரோமோட் பண்ண போகிறோம். கிளிக் பேங்க் வந்த பிறகு மார்க்கெட் பிளேஸை கிளிக் பண்ணால் நமக்கு பல கேட்டகரிஸ் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கேட்டகரிஸை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி ப்ரோமோட் பண்ண ஆரம்பிக்கலாம். கிளிக் பேங்க் அக்கௌண்ட் சில பேருக்கு வேலை செய்யாது. உங்களுக்கு கிளிக் பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண முடியலன்னா நீங்கள் digistore24.com இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் எங்கேயும் மார்க்கெட் பிளேஸில் கிளிக் பண்ணிங்கன்னா பல கேட்டகரிஸ் இருக்கும். digistore24.comலேருந்து ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோமோட் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி கிளிக் பேங்க் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். கிளிக் பேங்க் ப்ராடக்ட்டுக்கு வந்த பிறகு நான் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்லேருந்து இன்றைக்கி சூஸ் பண்ணலான் இருந்தேன். ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் பார்த்து வச்சுருந்தேன், அதுதான் கார்போஃபிக்ஸ். இப்போ கார்போஃபிக்ஸை பார்த்துடலாம். வெயிட் லாஸ் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு ப்ராடக்ட். கார்போஃபிக்ஸ் இதை விற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $108 ஒரு ப்ராடக்ட்டுக்கு கமிஷனாக கிடைக்கிது. ஸோ கார்போஃபிக்ஸ், வெறும் கார்போஃபிக்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்போஃபிக்ஸ் அஃபிஷியல், கார்போஃபிக்ஸ் பை நவ், இந்த யூஆர்எல் carbofixstore.net, இந்த யூஆர்எல் carbofix.com. இவங்க healthyvibes.net அப்படிங்கிறவங்களும் கார்போஃபிக்ஸ் விளம்பரம் பண்ணுறாங்க. ரிவ்யூ ட்ரஸ்டட் அப்படின்னு போட்டு ஒரு வெப்சைட்டில் கார்போஃபிக்ஸ் பற்றி 1 2 3 4 4 பேர் இந்த கார்போஃபிக்ஸுக்கு கூகுளில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரும் கூகுள் விளம்பரம் பண்ணி இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை இந்த கார்போஃபிக்ஸுக்கு பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு ஹை எண்ட் ப்ராடக்ட். இது விற்றா ஒரு ப்ராடக்ட்டுக்கு $108 கிடைக்கிது. அதனால் இவங்க தாராளமாக கூகுள் விளம்பரம் பண்ணி இந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏற்கனவே 4 பேர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் காம்படிஷனாக இருக்காங்க. அதனால் நம்ம இந்த ப்ராடக்டை இப்போ ப்ரொமோட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏற்கனவே இது ரொம்ப ஹை காம்படிஷனில் போய்கிட்டு இருக்குது. இவங்க கூகுள் ஆட்ஸ் மூலிமா பேட் மெத்தடில் இந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீவிரமாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இமெயில் பண்ணி பல பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உண்மையா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இது செய்யலாமா அப்படின்னு பல பேர் என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் ஒரே பதில் தான். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உண்மையானது. நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா நிறைய வருமானம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பெய்ட் மெத்தடும் நீங்கள் பண்ணலாம், ஃப்ரீ மெத்தடும் பண்ணலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். இந்த மெசேஜோட இன்றைக்கி நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த ப்ராஜெக்ட் யோகா அப்படிங்கிற ப்ராடக்டை தான் ப்ரொமோட் பண்ண போகிறேன். இது ஒரு யோகா வீடியோ லெசன். யோகா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஆளுக்கும் அவங்களுக்கு தகுந்தா போல் அந்த யோகா லெசன்ஸை கஸ்டமைஸ் பண்ணி அவங்க வீடியோ அனுப்புவாங்களாம். ஒரு தடவை வாங்கினாங்கன்னா நமக்கு கமிஷனாக $24.74 கிடைக்கிது. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ண போகிறோம். இதை ப்ரொமோட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி ஜெனரேட் ஹாப் லிங்க்ஸ் பண்ணணும். காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லிங்க் தான் ரொம்ப முக்கியம். இந்த லிங்க் மூலிமா யாராச்சும் கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் யோகாவை வாங்கினாங்கன்னா நமக்கு $24 கிடைக்கிது. அந்த ப்ராஜெக்ட் யோகா அப்படிங்கிற வெப்சைட் இப்படி தான் இருக்கும். கெட் ஸ்டார்டட் பண்ணிங்கன்னா சில கேள்விகள் கேட்கும். ஃபீமேல், பிகினர், ரிலீஃப் ஸ்ட்ரெஸ், இம்ப்ரூவ் எனர்ஜி லெவல், கான்சன்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு நமக்கு தேவையான மாதிரி அவங்க வீடியோ அனுப்புவாங்க. ஸோ கெட் இட் நவ் அப்படின்னு போட்டுட்டு நேம் அண்ட் இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் அவங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடி கொடுப்பாங்க. கம்ப்ளீட் ஆர்டரை கிளிக் பண்ணால் இதுதான் அந்த செக் அவுட் பேஜ். இந்த செக் அவுட் பேஜில் நான் எப்போதும் போய் செக் பண்ணிக்குவேன். செக் அவுட் பேஜில் கீழே வந்தீங்கன்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க் இங்கே கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா உங்கள் லிங்க் வேலை செய்யுது. எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணாலும் உங்களோட லிங்க் கரெக்டாக வேலை செய்யுதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் போடுற எஃபர்ட் அனைத்தும் வேஸ்ட் ஆகிவிடும். ஸோ இப்போ லிங்க் வேலை செய்யுது. நமக்கு லிங்க் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடம் trafboost.net அப்படிங்கிற ஒரு வெப்சைட். அவ்வளவா எஃபெக்டிவாக இருக்காது, இருந்தாலும் ஓரளவு வேலை செய்யும். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஒரு பிளாக் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு டிராஃபிக்கை நீங்கள் பூஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது. பிளாகர்ஸாக நீங்கள் இருந்தால் கூட உங்களோட வெப்சைட் டிராஃபிக்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ண பிறகு ஆட் அ நியூ வெப்சைட் அப்படின்னு இங்கே கிளிக் பண்ணணும். உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் இங்கே டைரெக்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்களா, பிளாக் வச்சுருக்கீங்களா, அந்த யூஆர்எல் லிங்க்கையும் நீங்கள் டைரெக்டாக இங்கே கொடுக்கலாம். ஸோ செக் யூஆர்எல்னு பண்ணுங்கள். ஓகே, யூஆர்எல் கரெக்டாக வேலை செய்யுது.
லிங்க் நம்ம கொடுத்தாச்சு. இங்கே ப்ராஜெக்ட் யோகா அப்படின்ட்டு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்ஸுக்கு நம்ம அந்த வெப்சைட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் வெப்சைட் அப்படின்னு பண்ணிடலாம். நம்ம ப்ராஜெக்ட் யோகா இங்கே இருக்குது. இதுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இந்த 50 பாயிண்ட்ஸை நம்ம ஒரு 30 பாயிண்ட்ஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு இந்த வெப்சைட்டில் இருக்கிறது 20 பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு கிளிக்கு நான் வந்து 30 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் யோகா அஃபிலியேட் லிங்கை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ 0 ஹீட்ஸ். இன்னும் யாருமே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணலை. ஒரு ஆள் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணாங்கன்னா 30 பாயிண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால இப்போ நான் பாயிண்ட்ஸை ஏற்றணும். இப்போ பாயிண்ட்ஸை ஏற்றுறதுக்கு நான் இங்கே வெப்சைட் அப்படின்னு போயிட்டு ஆல் வெப்சைட்டு கிளிக் பண்ணேன்னா நான் மற்ற வெப்சைட்டை போய் பார்த்தேன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இப்போ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணேன்னா இந்த வெப்சைட்டை போய் விசிட் பண்ணாலே போதும், எனக்கு 50 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இந்த பிக்சரில் உள்ள எழுத்தை நம்ம இங்கே கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே டேடி பேர் காட்டுது. டேடி பேர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்ததாக ஐநூன் சேனல் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் நமக்கு 70 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால் இவங்களையும் போய் பார்த்துடலாம். வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணணும். வெப்சைட் அது பிளாக் வெப்சைட். ஸோ இவங்களோட பிளாக் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் அனுப்புகிறாங்க. ஓகே, 1 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து கோக் அப்படின்னு நினைக்கிறேன். கோக்கை கிளிக் பண்ணிட்டா நமக்கு இப்போ 70 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு வெப்சைட்டை பார்த்துடலாம். ஓகே, இவங்க 100 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வெப்சைட்டை போய் பார்த்துடலாம். ஆனால் இவங்க வெப்சைட்டுக்கு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். இது கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டை கிளிக் பண்ணிவிடுவோம். 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. ப்ளஸ் எனக்கு நான் ஏற்கனவே 5 வெப்சைட் பார்த்ததுனால எனக்கு எக்ஸ்ட்ரா 50 போனஸ் பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ நான் ஓரளவு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ என்னிடம் 290 பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் இதை வச்சு நான் என்னோடய லிங்க்கை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு 40 பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டுறேன். என்னோட இந்த அஃபிலியேட் லிங்க்கை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இதை பார்க்குறவங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கிளிக் பண்ணுவாங்க. என்கிட்ட இருக்கிற 290 பாயிண்ட்ஸுக்கு நான் ஒரு 7 விசிட்டர்ஸ் தான் இதில் வருவாங்க. இது அவ்வளோவா பத்தாது. இது சும்மா ஒரு டிராஃபிக் பூஸ்ட் பண்ணுற ஒரு மெத்தட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த வெப்சைட்டுக்கு வந்தேன். நீங்கள் வேணால் இன்னும் நிறைய வெப்சைட்டை பார்த்துட்டு இந்த பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் நிறைய பேர் இது மூலிமா அட்ராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த trafboost.net அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்து பாருங்கள். நான் என்னோட இந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் வர வேண்டிய இடம் ello.co. ello.co வந்து ஒரு பின்ட்ரெஸ்ட் மாதிரி உள்ள ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டோட டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு எப்படியும் ஒரு 500,000 பேர் வராங்க. முதல் நிலையில் as usual யுனைடெட் ஸ்டேட் இருக்குது. ரெண்டாவது நிலையில் as usual இந்தியா இருக்குது. மூன்றாவது நிலையில் UK இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து போஸ்ட்டுன்னு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நான் ஒரு யோகா சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிளிக் ஹியர் டு கெட் யோர் கஸ்டமைஸ் லெசன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு வேணால் ஒரு 2 asterisk வேணால் போட்டுடலாம். நீங்கள் இப்படி ஹைலைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குற ஆப்ஷன் இங்கே வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே லிங்க் வந்துடும். ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கேட்டகரிஸ் வேணால் நம்ம அட்வென்ச்சர் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் கிளிக் போஸ்ட். ஸோ போட்ட பிறகு நம்மளோட போஸ்ட் இங்கே அழகாக வந்துடும். ஸோ இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிக்கல் இங்கே அழகாக இருக்குது. இது வந்து நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்ட் பேஜுக்கு போவாங்க. ஸோ இந்த ello.coல அழகாக நமக்கு ஃப்ரீயாக போஸ்ட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் லிங்க்ஸ் கொடுக்கறதுக்கு கூட அலோவ் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல தரமான வெப்சைட். நிறைய டிராஃபிக் வராங்க. இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைன்னா ஒரு பின்ட்ரெஸ்ட் மாதிரி உள்ள வெப்சைட். ஸோ அதுக்குள்ளே நீங்களும் இதில் நிறையா போஸ்ட் போட்டு உங்களோட அஃபிலியேட் லிங்கை நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். நான் இந்த போஸ்ட்டை போட்டு 1 hour ஆகுது. 1 hourல 13 பேர் பார்த்துட்டாங்க. ஸோ இந்த போஸ்ட்டை போட்டு 8 நிமிஷம் ஆகுது. அதுக்குள்ளே 3 பேர் பார்த்துட்டாங்க. இந்த ஃப்ரீ மெத்தட்ஸும் உண்மையிலேயே வேலை செய்யும். அதனால் நீங்கள் இந்த ஃப்ரீ மெத்தட்ஸையும் ட்ரை பண்ணுங்கள். டிராஃபிக் பூஸ்ட்டும் வேணும், நீங்கள் ட்ரை பண்ணலன்னா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவசியம் இல்லை. இதை நீங்கள் ஒரு பக்கம் வச்சுட்டு மேபி ello.coல நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. அண்ட் நான் உங்களை மறுபடியும் விரைவில் பெய்ட் மெத்தடோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.